ராமநாதபுரத்துல தெருவோரமா உள்ள இறந்தவர்களையும் ரோட்டோரமா உள்ள இறந்தவரையும் நல்லடக்கம் செய்யறத என்னோட வேலை. காவல்துறை உதவியோட இதை ஒரு 28 வருஷ காலமாக என்னோட பணியை பண்ணி கொண்டு இருக்கிறேன். இந்த விருது எனக்கு கிடைச்சது பெரிய ஒரு புத்துணர்ச்சி. கோட்டை அமீருங்கிற விருது. இந்த விருதுக்காண்டி நான் சொல்ல வரல, என்னோட மண்ணுக்குள்ள போற வரைக்கும் இந்த சேவை தொடரும் சார். 1997ல இத முதல்ல நான் ஆரம்பிச்சேன். ஆமா, பயந்தேன். அதை ஒன்னா படிப்படியா பார்க்காம பயமே எனக்கு முதல்ல இதாயிடுச்சு, அத்து போச்சு. எந்த பயமே கிடையாது. 108 ஆம்புலன்ஸுக்கு கூட நான் தான் ட்ரைனிங் கொடுத்தேன். கலைஞர் முதல்ல அறிவிச்சதுக்கு 2008ல நினைக்கிறேன். அப்ப அவங்க கூட சில இதுகள் பயந்துக்கு இருந்தாங்க. இப்படித்தான் பண்ணணும், இப்படித்தான் பார்வோர்டு பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தேன். ஆமா, எங்க ஆக்சிடென்ட் நடந்தாலும் எனக்கு முதல்ல போலீஸ் மூலியமா எனக்கு சொல்லிடுவாங்க. அது முதல்ல எப்படி கிடந்தாலும், காலு தனித்தனியா கிடந்தாலும், தூக்குல தொங்குனாலும், ட்ரெயின்ல விழுந்தாலும், சும்மா சரளமா ஒரு சாதாரண ஒரு பாடி எடுக்கிற மாதிரி அதை நம்ம எடுத்துக்கொண்டாந்து அங்கே நம்ம ராமநாதபுரம் இதுல மருத்துவக் கல்லூரியில உள்ள வைப்போம். அவரவர் மதப்படியே, இந்துனா இந்து மதப்படி, கிறிஸ்டினா கிறிஸ்டின் மதப்படி, முஸ்லீம்னா முஸ்லீம் மதப்படி எங்க ட்ரஸ்ட் அப்பாசலி ட்ரஸ்ட் மூலியமாக நாங்க பண்ணிக்கிருக்கோம். இதுவரைக்கும் 15,000 பிணங்களை நான் நல்லடக்கம் பண்ணி